ஷானவாஸ், உங்களுடைய கருத்து என்ன? திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது அரசு ஏன் போய் தடுத்தது, ஏன் 144 போட்டுது, நீதிபதி உத்தரவு போட்ட பிறகு அதை நடைமுறைப்படுத்துறது தானே ஒரு அரசினுடைய வேலையா இருக்கணும் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இதுக்கு முன்னால இதே இந்து முன்னணி கும்பலுக்கு நீதிமன்றம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துச்சா? திருப்பரங்குன்றத்துல கொடுத்தாங்கல்ல. என்ன சொல்லி நீதிமன்றம் அனுமதி கொடுத்துச்சு? எந்த வெறுப்பு பேச்சும் பேசக்கூடாது, கலவரத்தை தூண்டும் வகையில எந்த நடவடிக்கை அங்க இருக்கக்கூடாது, அமைதியா உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு உங்க உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு நீங்க கலைந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. அங்க பங்கேற்றவர்கள் என்ன செஞ்சாங்க? நீதிமன்ற உத்தரவை மதித்தார்களா? நீதிமன்ற உத்தரவின்படி எந்த விதமான வெறுப்பு பேச்சும் பேசாமல் கலைந்து சென்றார்களா? எச் ராஜா அங்க என்ன பேசினார்? இந்த சிக்கந்தர் தர்காவை ரீலொகேட் பண்ணணும்னு பேசினார். அது நீதிமன்றத்தினுடைய ஆர்டரா? நீதிமன்றம் அதை ஏற்குதா? சிக்கந்தர் தர்கா அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படணும்னு பேசுவது வன்முறையை தூண்டும் பேச்சா அல்லது சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குகிற பேச்சா? அங்க எவ்வளவு பெரிய கலவரத்தை அன்னைக்கு ஏற்படுத்தினாங்க. அப்போ நீதிமன்ற உத்தரவை மீறி, நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை மீறி அங்க ஒரு கலவரத்துக்கான தூபத்தை போட்டுட்டு போயிருக்காங்க. இது முன்னுதாரணமா இருக்கும் போது, ஒரு பிரச்சனை அங்க ஓடிக்கிட்டு இருக்கும் போது, ஒரு சர்ச்சை அங்கே நீடிக்கும் போது, அந்த சர்ச்சைக்குரிய இடத்தில் நீங்க 100 ஆண்டுகளா இல்லாத ஒரு புதிய வழக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு நீதிபதி உத்தரவு போடுறார். ஏற்கனவே அங்க பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இஸ்லாமியர் தரப்பு ஆடு கோழி பலியிடுவதற்கான அனுமதிக்காக அங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா சமய நம்பிக்கைகளை மதிக்கணும், அப்பந்தான சமூக நல்லிணக்கம் வரணும்னு இன்னைக்கு சொல்ற நீதிபதி ஏன் அன்னைக்கு அந்த நம்பிக்கை மதிப்பதற்கு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்க கூடாது? ஏன் இதுல போய் பிரச்சனை பண்றீங்க? அவங்க தர்காக்குள்ளதானே அவங்க அறுத்து பள்ளியிட கேக்குறாங்க. அவங்க கோயில்ல பள்ளியிடணும்னு கேட்கலையே. அவங்க நம்பிக்கைப்படி, அவங்க வழக்கப்படி, அவங்க தர்காக்குள்ள செய்யறதுக்கு அனுமதி கேட்கறாங்க. இந்த நம்பிக்கை ஏன் மதிக்க மாட்டீங்கன்னு சொல்லி அன்னைக்கு இந்து முன்னணியை பார்த்து கேட்டிருக்கலாமே நீதிபதி. அப்போ அன்னைக்கு கோர்ட் உத்தரவை மீறினது யாரு? தர்காவை ரீலோகேட் பண்ணணும்னு பேசினது யாரு? கலவரத்தை தூண்டினது யாரு? தர்காக்குள்ள போய் ஆடு பலியிடுவதற்கு தடை ஏற்படுத்தினது யாரு? இவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்க இடத்துல அந்த தர்கா வளாகத்துல போய் ஒரு தூண் இருக்கு, அதுல தீபத்தை ஏத்தோம்னு சொல்லி 100 ஆண்டுகளா இல்லாத ஒரு புதிய வழக்கத்திற்கு ஒரு நீதிபதி உத்தரவு போடுறாருன்னா அரசாங்க சட்டம் ஒழுங்கு பார்க்க வேண்டாமா? சரிங்க, நீதிமன்ற உத்தரவை அதை கடைபிடிக்க வேண்டியதும் ஒரு மாநில சட்ட ஒழுங்கினுடைய ஒரு அம்சம் தானே. அப்ப அதை நீங்க செய்யணும்ல. அதை செய்யாம நீதிமன்ற உத்தரவை மீறி நீங்களே ஒரு தடுப்பு போடுறது, 144 தடை உத்தரவு போடுறதுன்னா அப்ப அவங்க அதை உடைச்சு உள்ள போகதான முயற்சிப்பாங்க. அப்ப இது யாரு தொடக்க புள்ளி? யாருக்கு அந்த அனுமதியை கொடுத்திருக்கு நீதிமன்றம்? ராம ரவிக்குமார் அவர் ஏற்கனவே இந்த பிரச்சனைகளுக்கு தூபம் போடுற ஆட்கள் கையில கொண்டு போய் நீங்க போய் ஏத்துங்கன்னு சொல்லி கொடுக்குது நீதிமன்றம். அதை எப்படி அனுமதிக்க முடியும்? 10 பேர் போங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. 10 பேர் வந்தாங்களா? 500 பேர் வந்தாங்களா? எத்தனை பேர் வந்தாங்க? அப்ப அரசாங்கத்து அங்க ஒரு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கையை அங்க நிலைநாட்ட வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுதுல. இப்ப இந்த பிரச்சனைக்கு அப்ப காரணம் யாரு? 100 வருஷமா அங்க அப்படி யாரும் ஏற்றப்பட்டிருக்கா? இந்த தூண்ல என்னைக்காவது தீபம் ஏற்றப்பட்டிருக்கா? இப்ப இவர் தீபம் ஏற்றலாம்னு சொல்லக்கூடிய தூண்ல என்னைக்காவது தீபம் ஏற்றப்பட்டிருக்கா? ஒரு முன்னுதாரணம் இருக்கா? ஒரு சான்று காட்டப்பட்டிருக்குதா? எந்த அடிப்படையில நீதிமன்றமே இந்த முடிவுக்கு வருதுங்கிற கேள்வி இருக்குல்ல. எத்தனையோ ஆட்சி கடந்து போயிருக்கமா. இன்னைக்கு எடப்பாடி கூட அறிக்கை விட்டுருக்காரு, அரசு தான் தவறு செய்ததுன்னு அறிக்கை விட்டுருக்காரு. ஏன் அவர் ஆட்சி காலத்துல தீபத்தை ஏத்திருக்கலாமே, ஏன் ஏத்தல? அவங்க அம்மா ஆட்சி காலத்துல ஏத்திருக்கலாமே, ஏன் ஏத்தல? கலைஞர் ஆட்சி காலத்துல ஏத்திருக்கலாமா? அண்ணா ஆட்சி காலத்துல ஏத்திருக்கலாமா? காமராஜர் ஆட்சி காலத்துல ஏத்திருக்கலாமா? பக்தவச்சல ஆட்சி காலத்துல ஏத்திருக்கலாமா? எந்த ஆட்சி காலத்துல ஏத்தினீங்க? ஓபிஎஸ் ஆட்சி காலத்துல ஏத்திருக்கலாமா? எந்த ஆட்சி காலத்துல ஏத்தினீங்க? யாராவது ஏத்தி ஒரு முன்னுதாரணத்தை காட்டுங்க. இந்த அரசு இதை தடுக்காம விட்டுச்சு அப்படின்னு ஒரு அரசை காட்டுங்க. எந்த அரசு ஏத்துச்சு? எந்த அரசு அனுமதிச்சுது? எந்த முதலமைச்சருடைய ஆட்சி காலத்துல இது ஏற்றப்பட்டிருக்கு சொல்லுங்க? உங்க கூட்டணி ஆட்சி தானே இருந்தது, எடப்பாடி ஆட்சி. இதே இந்து முன்னணியும் RSS போய் அன்னைக்கு ஏத்திருக்கலாமா, ஏன் ஏத்தல? இதே மாதிரி ஒரு நீதிபதி அன்னைக்கு ஒரு அனுமதியை கொடுத்திருக்கலாமா, ஏன் ஒரு தீர்ப்பு கொடுக்கல அவசரமா? ஏன் அன்னைக்கு ஒரு CISF போலீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுக்கல? சரி, அன்னைக்கு முஸ்லிம்கள் ஆடு பலியிடுவதற்கு இந்து முன்னணி தடை ஏற்படுத்தும் போது அந்த ஆடு கொண்டு வந்த 2 முஸ்லிமோட ஒரு CISF போலீஸ் அனுப்பி நீங்க போய் உங்க நம்பிக்கைப்படி செய்யுங்க, உங்க தர்கால தானே செய்றீங்கன்னு இந்த சாமிநாதன் அதே மதுரையில தானே இருந்தாரு, சொல்லிருக்கலாம்ல. என்னங்க நடக்குது இது? இது என்ன? இது நாடா இல்ல இது என்னது இது? அதாவது இதுவரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சர் ஆட்சி காலத்திலையும் இது ஒன்று நடந்து நமக்கு முன்னுதாரணம் இல்ல. வழக்கமா எங்க ஏற்றப்படுமோ அங்க ஏற்றதுதான் நம்ம பார்த்திருக்கோம். அதை இந்த அரசும் செஞ்சிருக்கு. நேற்று ஏற்றிருக்காங்க, திருவண்ணாமலையில ஏற்றிருக்காங்க, தமிழ்நாடு முழுவதும் ஏற்றிருக்காங்க.
மதுரையிலையும் ஏத்திருக்காங்க, திருப்பரங்குன்றத்திலையும் ஏத்திருக்காங்க. அப்ப காலங்காலமா பின்பற்றப்படுகிற நடைமுறைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா தமிழ்நாட்டுல? எல்லாரும் சேர்ந்துதான் அதை வந்து நம்ம கொண்டாடுறோம், எல்லாரும் சேர்ந்துதான் அதை ஆதரிக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து அதன் உடன் நிக்கிறோம். அப்போ இங்க தர்கா கேம்பஸ்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு தூண்ல நான் ஏத்துவேன்னு சொல்லி அடம்பிடிப்பதுதான் புதிய பிரச்சனை. சரி, அப்படி ஏத்துறதுனாலயும் பிரச்சனை வரும்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? பிரச்சனை வந்தது இல்லங்க, அந்த தீபத்தூண்ல போய் ஏத்துறதுனால இப்ப இன்னைக்கு நைனா நாகேந்திரனோ இல்ல வழக்கு போட்ட ராம ரவிக்குமாரோ நேத்து என்ன பேசுறாங்க, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை கிடையாது, இந்துக்களுக்கும் தமிழக அரசுக்கும் தான் பிரச்சனை, எங்களை ஏன் தடுக்குது நைனா நாகேந்திரனும் பேசுறாரு. தர்கா இடத்த போய் நாங்க ஒன்னும் பிரச்சனை பண்ண போறது இல்ல, நாங்க பாட்டுக்கு போய் நாங்க முருகரை வழிபட்டுட்டு பேசாம இறங்க போறோம், இதுக்கு கூட தடை வருது. ஒருவேளை நாங்க பிரச்சனை பண்ணா அவங்க கேட்கறது நியாயம், நாங்க பிரச்சனை பண்ண மாட்டோம்னு சொல்றோம், நீங்க எதுக்கு திரும்ப திரும்ப மேல உள்நோக்கம் கற்பிக்கிறீங்கன்னு அவர் கேட்கிறாரு. இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை கையில் எடுத்து அவங்க போராடினதையும் அந்த போராட்டத்துல அவங்க பேசுனதையும் தான் நான் சொல்றேன். நீதிமன்றம் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கேட்கலங்கிறது தான் நான் சொல்றேன். தர்காவை ரீலோகேட் பண்ணணும், இங்கிருந்து இடம் மாற்றணும்னு சொல்லி வந்து குழுமுறாங்க. அவங்கள மேல போங்கன்னு நீங்க அனுமதிச்சா அவங்க என்ன செய்வாங்க? பாபர் மசூதிக்கு என்ன நடந்துச்சு? பாபர் மசூதி சட்டப்படி இடிக்கப்பட்டதா? அந்த நாளைக்கு வருது நினைவு நாள், இடிக்கப்பட்ட நாள் சட்டப்படி இடிக்கப்பட்டதா? கோர்ட் ஆதரவு கொடுத்து சிஎஸ்எஃப் எல்லாம் அனுப்பி கூட போய் இடிங்க, கரசேவர்களோட சேர்ந்து இடிங்கன்னு நீதிமன்ற ஆணை எடுத்துட்டு வந்து இடிச்சாங்களா? வன்முறையா இடிச்சாங்களா? நீதிமன்றத்துல என்ன சொல்லிட்டு போனாங்க? எந்த விதமான வன்முறையில் நாங்க ஈடுபட மாட்டோம்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வாக்குறுதி கொடுத்துட்டு தானே போனாங்க. நீதிமன்றத்துல அந்த வாக்குறுதி காப்பாற்றப்பட்டதா? அது தடுக்கப்பட்டதா? சரி, இடித்தவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வழங்கப்பட்டதா? இந்த நாட்டுல ஏதாவது நடந்திருக்கு? அந்த மாதிரி ஒரு நீதி வழங்கப்பட்டிருக்கு? ஏங்க, இடிக்கப்பட்டதுக்கு சான்று உலகமே சான்று, ஆனா இதுவரைக்கும் யாரும் தண்டிக்கப்படல. இப்படி ஒரு வினோதம் உண்டா உலகத்துல? இன்னைக்கு இந்த அரசை பார்த்து நீதிபதி மிரட்டுறார், எப்படி நீங்க இதை உத்தரவை வந்து செய்யாம போனீங்க அப்படின்னு. ஏன் அன்னைக்கு இடிச்சவனை எல்லாம் பிடிச்சு உங்க நீதிமன்ற உத்தரவை உங்க நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியை கடைபிடிக்காம போய் இப்படி இடிச்சிட்டீங்களேன்னு ஒருத்தரையாவது இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றம் தண்டிச்சிருக்கா? இதுவரைக்கும் தண்டிச்சிருக்கா? அப்போ இங்க எப்படி இருக்கு பாருங்க, செட்டப் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ முன்னுதாரணம் இல்லை, எந்த முதலமைச்சர் காலத்துல இப்படி ஒரு அந்த தூண்ல போய் ஏற்றிய வரலாறு இல்லை. இன்னைக்கு அறிக்கை விடுற இந்த தமிழர் விரோத எடப்பாடி, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்த எடப்பாடி, பிஜேபியின் காலை அண்டி கிடக்கிற எடப்பாடி, அன்னைக்கு அவராட்சி காலத்துல கூட இதை செய்யல. அவராட்சி காலத்துல கூட இது வந்து அந்த தூண்ல போய் ஏற்றப்படல. அப்ப அவரு என்ன செய்யணும்? இன்னைக்கு வீரம் பொங்க அறிக்கை விடுற எடப்பாடி அவராட்சி காலத்துல நான் நடைமுறைப்படுத்தினேன், ஸ்டாலின் வந்து தவறா பண்றாரு அப்படின்னு சொல்லணும்ல. அவர் சொல்ல சொல்லுங்க எடப்பாடிய. அப்ப எப்படி இருக்கு பாருங்க. முழுக்க உள்நோக்கங்க. எல்லாத்துக்கும் இதுல உள்நோக்கம் இருக்கு, இதுக்குள்ள அரசியல் இருக்கு. இது இன்னொரு அயோத்தியாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு களத்துல வந்திருக்காங்க. ஆனா சபரிமலையில இப்படிதான் பிரச்சனை கிளப்பினாங்க. ஒரு வார்டு உறுப்பினராக கூட அங்க ஆக முடியாம தோற்கடிக்கப்பட்டது பிஜேபி, விரட்டி அடிக்கப்பட்டது பிஜேபி. கர்நாடகத்தில் அப்படிதான் போய் தேர்தல் பரப்புரையில வந்து அந்த அனுமன் விஷயத்தை எடுத்து கிளப்பினாங்க, பஜ்ரங் பலின்னாங்க, மக்கள் விரட்டி அடிச்சாங்க கர்நாடகத்துல. தமிழ்நாட்டிலே அதான் நடக்க போகுது. தர்காவை ரீலோகேட் பண்ணணும்னு ஹெச் ராஜா பேசுனது சரியா தவறா? பிஜேபியினுடைய பிரதிநிதி சொல்லட்டும், சரியா தவறா? அவர் பிஜேபி காரர் தானே, அவர் தெருவில் போற யாரோ ஒருத்தர் கிடையாதுல, சோசியல் மீடியால எழுதக்கூடிய எவனோ ஒருத்தன் கிடையாதுல்ல, அவர் ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர். அவர் என்ன சொன்னார்? தர்காவை அங்கிருந்து ரீலோகேட் பண்ணணும், எடுத்துறணும் அப்படின்னு சொன்னார். அதை இந்த அவை முதல்ல வரவேற்குதா, ஆதரிக்குதான் சொல்லுங்க. அவருடைய கருத்து வந்து சும்மா தெருவில் போறவருடைய கருத்து கிடையாதுங்க. அப்போ அதுதான், அப்போ அவங்களுடைய அஜெண்டா என்னங்கறத ஹெச் ராஜா வெளிப்படுத்தி விட்டார். பாபர் மசூதியை அகற்ற வேண்டும்னு அவங்க மூவ்மெண்ட் எடுத்தாங்க, வன்முறையாக அகற்றினார்கள். அகற்றியவர்கள் மீது இதுவரைக்கும் தண்டனை இல்லைங்கிறத திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டோம். அப்போ இதே மாதிரி தர்காவை ரீலோகேட் பண்ணணும், அகற்றணும்னு ஹெச் ராஜா சொல்றாரு. இந்து முன்னணி அவருக்கு பின்னாடி நிக்குது, பிஜேபி பின்னாடி நிக்குது, உள்ளூர் திருப்புரங்கன்றக்காரங்க நிக்கிறாங்களோ இல்லையோ, வெளியூர்ல இருந்து வந்து இவங்க நிக்கிறாங்க. இவங்க இப்ப மேல ஏறணும்னு துடிக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஆணையம் வாங்கிட்டு வர்றாங்க. இவங்களை விட்டு அங்க இடிக்கப்பட்டுருச்சுன்னு தர்கா நீதிபதிகள் தண்டனை கொடுப்பாங்க. இடிச்சவங்களுக்கு, பாபர் மசூதி இடிச்சவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஏதோ ஒரு முன்னுதாரணம் சொல்லுங்க. ஒண்ணு அந்த தூண்ல தீபம் ஏத்துனதுக்கு முன்னுதாரணம் சொல்லுங்க, அல்லது இவங்க நீதிமன்றத்துல வாக்குறுதி கொடுத்தபடி நடந்துப்பாங்கிறதுக்கு உதாரணம் சொல்லுங்க. அவங்க அங்க போய் மற்ற வழிபாட்டு தலத்தை கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லுங்க. அப்படி அவங்க கை வச்சுட்டா நீதிமன்றம் அவங்களை தண்டிக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லுங்க. எதுக்காவது ஒண்ணுக்கு நான் கேட்டதுக்கு உதாரணம் சொல்லுங்க சார், ஒரு ரோல் மாடல் சொல்லுங்க சார். எதுக்குமே கிடையாது, எதுக்குமே கிடையாது. ஆனா நீங்க வந்து இதுல என்ன பிரச்சனை இருக்கு, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேக்குறீங்க. ஏங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க இதுக்கு பின்னாடி. ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் ஒரு இடத்துக்கு போனா எவ்வளவு பிரச்சனை வருதுங்கிறத நம்ம தான் பாக்குறோம் 100 வருஷமா இந்தியால.
எங்க பிரச்சனை வரல, எங்க பிரச்சனை வரல. சரி, இப்போ முஸ்லிம் தர்கால போய் தீபம் ஏத்துறதுக்கு ஒரு நம்பிக்கை, இந்து மத நம்பிக்கை நிலைநாட்டுறதுக்கு இவ்வளவு போராடுறவங்க, இந்து கோயிலுக்குள்ள எங்களை விடுங்கன்னு இந்துக்கள் போராடுறாங்க. கோயிலை திறந்து விடுங்க சார் அப்படின்னு. எங்க திரௌபதி அம்மன் கோயில் மேல்பாதியில எந்த ஆர்எஸ்எஸ் காரன் வந்தான், எந்த பிஜேபி காரன் வந்தான், எந்த நீதிபதி இப்படி வந்து சிஎஸ்எஃப் அனுப்பி திறந்து விடுங்கடா கோயில இந்துக்கள் போட்டுன்னு சொன்னாரு? ஒரு படை அனுப்பியிருக்கலாம்ல. இன்னைக்கு அனுப்புற வீரம் மிக்க இந்த நீதிபதிகள் ஏன் அன்னைக்கு அனுப்பல? அங்க யாரு தெரியுமா நிக்கிறா? தடுக்கிற இடத்துல பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ள போடக்கூடாதுங்கிற இடத்துல பிஜேபி நிர்வாகி அஸ்வத்தாமன் ஃபைட் பண்ற. அப்ப அங்க இந்துக்களை உள்ள விடக்கூடாதுன்னு பிஜேபி வந்து நிக்குது, இங்க தர்காக்குள்ள இந்துக்களை விடணும்னு பிஜேபி வந்து நிக்குது. அப்ப இவங்க நோக்கம் என்ன? சரி, இதே நீதிபதி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிற விஷயத்துல என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? இன்னொரு மத வழிபாட்டு தளத்துல போய் இந்து மத வழிபாட்டு உரிமை நிலைநாட்ட துடிக்கிறவர்கள் அந்த வழிபாடு செய்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் தான். சும்மா நான் போய் அர்ச்சகராக முடியாது, நீங்க போய் அர்ச்சகராக முடியாது. அர்ச்சகர் பயிற்சி முடித்த நம்பிக்கை உள்ள கடவுளை வழிபடுகிற அதுல நம்பிக்கை உள்ளவங்க தான் அந்த உரிமையை கேட்கிறாங்க. அதுக்கு தடை போட்டீங்களே. அப்ப உங்க நோக்கம் என்ன சார்? இதெல்லாம் பிஜேபி அஜெண்டா. அனைத்து சாதியினர் அர்ச்சகராக தடுக்கிறது யார்? பிஜேபி அஜெண்டா. பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ள போக கூடாது, நாங்க போய் நிக்கிறது யார்? பிஜேபி காரரு. அப்ப பிஜேபி அஜெண்டா தானே இந்த நீதிமான்கள் செயல்படுத்தி இருக்காங்க. பாபர் மசூதி தீர்ப்பு கொடுத்த எந்த நீதிபதியாவது அதுக்கு பின்னாடி பதவியில போய் உட்காரலன்னு சொல்லுங்க. பாபர் மசூதி இடத்தை ராமர் கோயிலுக்கு தூக்கி கொடுத்த எந்த நீதிபதி அந்த பதவியில் இருந்து போன பிறகு பாஜகவின் தயவில் பதவி வாங்காமல் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுங்க. பாபர் மசூதி இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைந்து சிலைகளை வைத்தாங்கல்ல, அதை திறந்து விட்ட அந்த மேஜிஸ்ட்ரேட் கே நையார் வந்து ஜனசங்கத்தில் எம்பி ஆனாருங்க. அதே மாதிரி இந்த நீதிபதிகளுக்கு பதவி நோக்கம் இருக்கலாம். நாளைக்கு போய் பிஜேபியில கவர்னர் ஆகலாம். இதெல்லாம் நடந்திருக்குல்ல. இது பொய் இல்லையா, புரட்டு இல்லையா? நான் சொல்றேன். சரி.